அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம த்ரோன் ஆஃப் சீல் எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, 2 பொண்ணுங்களுமே இந்த ஷீல்டுக்காக சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ கடைக்காரனுக்கு என்னன்னா, அம்மா தாயே 2 பேரும் சண்டை போட்டு ஷீல்டை உடச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வருத்தம். கடைக்காரன் ஒரு வழியாக ஷீல்டை பிடிங்கி வச்சுக்கிட்டான். அம்மா தாயே, இங்கே இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட் வெப்பனு, தயவு செஞ்சு 2 பேரும் சேர்ந்து உடச்சிடாதீங்க, போங்கம்மா அப்படிங்கிறான். இப்போ என்னன்னா 2 பேருமே சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஆக்சுவலாக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரு பிரச்சனையில் பிரிஞ்சிருக்காங்க. 2 பேரும் சண்டை போகலான்னு பார்க்கும்போது கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா 2 பேருக்கும் தண்டனை கிடைக்கும், தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அந்த மேஜ் இருக்கால, அவள் சீண்டி 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 சண்டை வலிச்சுக்கிட்டே இருக்கா. இவளும் உன்னை பார்த்தலாம் எனக்கு பயம் இல்லடி, வாடி சண்டை போடலாம் அப்படிங்கிறா. அந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் வேணா உனக்காக சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் அவன் என்ன கேட்குறா, என்ன நீங்கள் 2 பேர் கப்புள்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு லின்ஷன் என்ன சொல்கிறான்னா, ஏண்டி உன்னால் ஒழுங்காகவே யோசிக்க முடியாதா, டர்ட்டி மைண்டாக இருக்கிற, அவனோட பிரதர் அப்படின்னு சொல்கிறா. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஜ் இருக்கால, இவ நம்ம ஹீரோவோட பவர் அதிகமாக இருக்கக்கூடியவ. ஸோ இவகிட்ட போய் நீ சண்டை போட போறியான்னு சொல்லிட்டு லின்ஷன் கேட்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இது வரைக்கும் நான் மெஜிஷியன்ஸ் கூட சண்டை போட்டதே கிடையாது, ஸோ அவங்களுடைய பவர் எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும், அதனால நான் சண்டை போடுறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிறத விட அவ கூட சண்டை போடணும், அதுதான் இவனுக்கு இப்போ. ஸோ இப்போ 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நைட்ஸை சண்டை போட்டு பழக்கம் இருக்குது. ஆனால் இவன் ஒரு மெஜிஷியன் அப்படிங்கிறதுனால இவனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த பவர் எல்லாமே ரொம்ப வினோதமாக இருக்குது. அவள் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இந்த ரிமோட் கார் ஆப்ரேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது இவனுக்கு புதுசாக இருக்குது. இருந்தாலுமே அவன் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா கிட்ட கூட நெருங்க விடவே மாட்டேங்கிறா. அந்த சின்ன சின்ன ஐஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கூட வெப்பனாக கன்வெர்ட் பண்ணி அவள் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணான்னா, முடிஞ்ச வரைக்கும் அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் இவனால் பக்கத்திலே போக முடியல. என்னடா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, எப்படியாவது நான் பக்கத்தில் போய் அட்டாக் பண்ணணும், இல்லைனா இப்படியே நான் ஓடிட்டு இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கேற்ற மாதிரியே இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்குது. அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஸ்னோ பவரை யூஸ் பண்ணி அவனை அப்படியே கம்ப்ளீட்டாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். அதாவது ஒரு பிரிசனில் போட்டு கேப்சர் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ட்ரை பண்ணுறா. ஸோ இவ எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாட்டிக்கிறான். உடனே இவ சொல்கிறா, பாத்தியா மெஜிஷியனோட பவரை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறா. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஹீரோ ஆக்சுவலாக மாட்டல, இவ வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ பக்கத்தில் வந்த உடனே ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த ஃபைட்டில் அவள் தோற்று போயிடுறா. அதான் அவள் கேட்குறா, அது எப்படி நான் தோற்று போயிருக்க முடியும், வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறா. அதான் லின்ஷன் சொல்கிறா, அடி தண்டமே, நீ அவனை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணலையா, அந்த டைம்லேயே அவன் அல்டிமேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டான். நீ வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான், நீ தான் தோற்று போயிட்ட அப்படின்னோடனே அவளுக்கு மூஞ்சே இல்லை. அதுக்கப்புறமா இந்த கடைக்காரன் என்ன பண்ணானா, சரிம்மா இந்த ஷீல்டை நான் அவனுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேப்பனை நம்ம ஹீரோக்கே கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ லின்ஷன் கிட்ட கேட்குறான், அவங்கள உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலாக 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். பாய் ஃப்ரெண்ட் பிரச்சனை இல்லை, கேர்ள்ஸ் 2 பேரும் இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு காம்படிஷனுக்காக போகலான்னு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கேயும் இந்த பொண்ணு தான் இருக்கா. ஏம்மா என்ன நீ எங்கே போனாலும் என் கண் முன்னாடி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் என்ன விஷயம்னா, அங்கே மொத்தமாக 5 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேர், இவங்க 2 பேர். ஸோ இவங்களுக்குள்ள வாக்குவாதம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்வைசர் அப்படிங்கிறவர் வந்துடுறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 5 பேருமே ஒரு டெம்பரரி டீம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே 2 பொண்ணுங்களும், எது இவ கூடவா, வாய்ப்பே கிடையாது, நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கோரஸாக வேறு சொல்கிறாங்க. அதான் அவர் கேட்குறாரு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இப்போ டீமாக நீங்கள் போக போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னன்னா, இந்த டீமுக்கு ஒரு லீடர் தேவை. யாருப்பா டீம் லீடராக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மெஜிஷியன் இருந்தால அவ சொல்கிறா, இங்கே இருக்கிறதுல என்னோட பவர் லெவல் தான் அதிகம், ஸோ நான் லீடராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த டைமில் லின்ஷன் சொல்கிறா, இல்லை வாய்ப்பே கிடையாது, இவன் தான் லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறா. ஏன்னா இங்கே இருக்கிறதுலே இவன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நைட்டு, அதனால இவனை லீடர் ஆகணும்னு சொல்லிட்டு இவ பிளான் பண்ணுறா. ஆனால் இவன் என்ன யோசிக்கிறான்னா, இல்லை அவள் பார்த்தீங்கன்னா மெஜிஷியன், தூரத்துலேருந்தே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸோ பின்னாடி இருந்து எல்லாத்தையுமே அவளால் அப்சர்வ் பண்ண முடியும், அதுக்காக அவளே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். சரி ஓகேப்பா, எல்லாம் பேசி முடிச்சாச்சுல, வாங்க நம்ம போகலாம், இப்போ நம்ம டீமன்ஸை ஹண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. விஷயம் என்னன்னா, இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு இவங்களை பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அது டீமன் லேண்ட். அங்கே இருக்கக்கூடிய டீமன்ஸை இவங்க வேட்டையாடணும். இவ போன உடனே நக்கலாக கேட்குறா நம்ம ஹீரோவை பார்த்து, என்னடா பயந்துட்டியா, பயப்படாத, நான் இங்கே இருக்கல ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறா. அப்படியே நடந்து போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா மனுஷங்க எல்லாருமே அங்கே கிறிஸ்டல்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே இவ அலற ஆரம்பிக்கிறா. அதான் அந்த சூப்பர்வைசர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்களும் மாட்டிக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, உங்கள் ஹண்ட் அப்படிங்கிறத முடிஞ்ச உடனே திரும்ப இந்த இடத்துக்கு சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. எது ஹண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வரணுமான்னு பேசிகிட்டே இருக்கும்போதே அந்த இடத்துல டீமன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஆனால் இங்கே வரக்கூடிய டீமன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ லெவல் டீமன்ஸ் தான், மேக்ஸிமம் லெவல் 2 அப்படிங்கிறதா இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. ஆளுக்கு ஒரு மூளைக்கு போயிட்டு அந்த ஒரு டீமன்ஸ் அப்படிங்கிறத கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ
ஸோ கவுண்ட் வர எடுத்துகிட்டு இருக்காங்க. பாரு நான் 10 கொண்டுட்டேன், நான் 13 கொண்டுட்டேன், நான் 20 கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு கவுண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் கவுண்ட் எடுத்து பார்த்தா கூட நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பீஸ்ட் அப்படிங்கிறத கொண்டு இருக்காப்புல. அங்கே இருக்க ஒருத்தன் யோசிக்கிறான், டே இவன் பார்க்க தான்டா குழந்தை மாதிரி இருக்கான், ஆனால் சண்டைன்னு வரும்போது ஆக்ரோஷமாக சண்டை போடுறான்டா, நல்லா பாரு அவனை அப்படிங்கிறான். ஸோ ஒரு வழியாக இங்கே இருக்கக்கூடிய பீஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஒரு சில பீஸ்ட் என்ன பண்ணுது, இவங்கள பார்த்து பயந்து ஓடி போகுது. அப்போ இவன் என்ன சொல்கிறா, நம்ம சீக்கிரமாக போயிட்டு அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் பிடிச்சி கொன்னுடலாம், கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ தான் நம்ம பீஸ்ட் எல்லாத்தையும் சண்டை போட்டு முடிச்சிருக்கோம், இங்கேருந்து நம்ம உள்ளே போக ஆரம்பித்தோம்னா இன்னும் பவர்ஃபுல்லான பீஸ்ட் அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனால் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி தெரியல. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் தானே டீம் லீடர், நான் சொல்கிறதா நீ கேட்கணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறா. வேறு வழி இல்லாமல் இவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய போன் அப்படிங்கிறது இருக்குது. இது என்னடா பீஸ்ட்டு, இவ்வளோ பெரிய போன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளே வாயை பிறந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த டைமில் இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்கப்பா. நம்ம வேறு எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.